ஊரக வளர்ச்சித்துறையில் 37 ஆண்டுகள் பணிபுரிந்து பின்னர் நெல்லை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளராக வளர்ச்சித்துறையில் பணியாற்றிய ருக்மணி என்ற அதிகாரியின் பணி நிறைவு பாராட்டு விழா நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுக்குமார் கலந்து கொண்டு அதிகாரிக்கு நினைவு பரிசுகள் வழங்கி வெகுவாக பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் சரவணன், ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள், வட்டார வளர்ச்சி அதிகாரிகள், துணை வட்டார வளர்ச்சி அதிகாரிகள், வட்டார வளர்ச்சி அலுவலக மேலாளர்கள், உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இன்று பணி நிறைவு பெறும் திரு ருக்மணி அவர்களை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினம் நமது டிஏபிடி மதிப்புக்குரிய ருக்மணி அவர்களுக்கு பணி ஓய்வு பாராட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக அரசு பணி என்றாலே ஒரு பெருமிதமான பணி. காசு வாங்கினாலும் கவர்மெண்ட் காசு வாங்கணும் ஒரு சொலவுடை ஒரு காலத்தில் பெருமையாக இருந்தது. இப்போதும் அதற்கு மரியாதை இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அரசு பணிக்காக காத்திருக்கக்கூடிய எண்ணற்ற பேர்களில் கடும் முயற்சிக்கு பிறகு அனைவருக்கும் நமது அரசு பணியில் சேர்ந்து பணி செய்ய, மக்களுக்கு பணி செய்ய நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதில் நமது ருக்மணி அவர்கள் 37 வருஷம் 3 மாதம் பணிபுரிந்திருக்கார் என்பது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. லாங் சர்வீஸ். அது அவருடைய இன்னைக்கு நான் இவருடைய விழா ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்காக வர்றதுக்காக கீழே இறங்கி வரும்போது பார்த்தா நம்மளுடைய டெவலப்மெண்ட் பிளாக் முன்னாடி கூடியிருக்க ஒரு கூட்டமாக அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் பார்க்கும்போது அவர் ஒரு விசேஷ வீட்டுக்கு உண்டான கலை கட்டியிருந்தது. அதை பார்க்கும்போது அவருடைய நீண்ட நெடிய கவர்மெண்ட் சர்வீஸில் அவருடைய நண்பர்கள் எவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்காரு, அவருடைய உறவினர்கள் அவர் மீது எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கையில் ஒரு மைல்கல் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் அரசு பணியில் சேரும்போது ஒவ்வொன்று சொல்லுவாங்க, you should not see the papers as mere papers. You have to keep it in mind that behind every paper there is a poor soul begging for some remedy என்று சொல்லுவாங்க. அந்த பேப்பருக்கு பின்னாடி ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதாவது ஒரு தேவை, எனக்கு இந்த ஒரு கோரிக்கையை வச்சு நமக்கு பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேப்பரை நம்ம பாசிட்டிவா செய்யலாமா அல்லது நெகட்டிவா செய்யலாமான்றதுல அந்த அரசு ஊழியர்களுடைய மனசு செலுத்தணும். ஸோ ருக்மணி அவர்கள் அவருடைய பணிக்காலத்தில் பெரும்பான்மையானவருக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு அப்படின்றது எனக்கு இதுல தெரியுது. எனக்கு ஒரு கடந்த 4 மாசமா என்னோட பணிபுரிய வாய்ப்பு கிடைச்சது. அவர் என்கிட்ட ஒர்க் பண்ணாரு. அதில் எங்கள் டீமாக ஒர்க் பண்ணும்போது பல சிக்கலான விஷயங்கள்ல ஃபைல்களில் அவர் நான் பணி பதவினால ஏதாச்சும் ஒரு வாரம் தள்ளி வச்சு நம்ம நேரில் டிஸ்கஸ் பண்ணிட்டு கொடுங்க சொல்லுங்க அப்படின்னாலும் அதை எடுத்துகிட்டு பக்குவமாக சொல்லி அந்த அலுவலர்களுக்கு எவ்வளோ நல்லது செய்ய முடியும் அதை 100% அவர் நல்லது செஞ்சிருக்காங்க. மாவட்ட மற்றும் நம்ம திட்ட இயக்குநர்களுக்கும் செயற்பணியாளர்களுக்கும் மற்றும் இந்த என்னோடு பணிபுரிந்த அலுவலர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் அது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார் சொன்ன மாதிரி செஞ்சுருக்கேன். ஆனால் அது செய்யறதுக்கு முழு காரணம் நம்ம கலெக்டர் சாரும் பிடி சார், இவங்க 2 பேரோட இது இல்லைன்னா நம்ம எந்த இதுவுமே செய்ய முடியாது. நாங்கள் எந்த பேரை கொண்டு போய் சார் கையெழுத்து போட்டு பிடி சார் கலெக்டர் கொண்டு போனோம். இது வரைக்கும் எந்த யாருமே பனிஷ்மெண்ட் பண்ணுங்கன்னு 2 பேரும் நம்மளுக்கு சொன்னதில்லை. அதனால தான் நம்மளால் அந்த வேலை பார்க்க முடியுது. நல்ல ஒரு நிர்வாகத்தில் நான் வேலை பார்க்குறேன். அது நல்ல ஒரு கல்வி சரிட்டு வேலை பார்த்தாலும் அது ரொம்ப சந்தோஷம். திட்ட இயக்குனர் பார்த்தா சில நேரத்தில் வேகமாக பார்த்தா கூட மனசில் எதுவுமே இருக்காது நம்ம பிடி சார். இதுக்கெல்லாம் அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா அந்த மாதிரி எந்த வரைக்குமே இந்த நிச்சயமான வேலை கிடையாது. அவங்களுடைய முழு இதோட தான் நம்ம செய்ய கொடுக்கணும். அது மாதிரி நான் வீடியோ செகண்ட் போர்ஸ் வேலை பார்த்துருக்கேன். தெரியும்
நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் யாருக்குமே ரொம்ப உதவி பண்ண முடியாட்டா கூட நான் எடுத்து பண்ணது இது இல்லை. முடிஞ்சா சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நம்ம வந்து அதற்கு வினைப்பதை தவிர யாரையும் நம்மளால ஒரு தன்மைப்படாது அப்படிங்கிறது தான் நான் வேலை பண்ணுறேன். அதனால் அது மாதிரி எங்கள் அண்ணெல்லாம் இருக்காங்க. இந்த விழாவில் இருக்கின்ற அளவுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கிறேன்.